மறுநாள் காலையில் அழகுமலர் கதவை தட்டுறாங்க. மதி, சுரேஷு, காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சுரேஷ் அப்படியே கண்ணை முழிச்சு கதவை திறக்கிறாரு. அண்ணி, காஃபி நீங்களே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஆமாம், என்ன மதி இன்னும் எழுந்திருக்கலையா சுரேஷு அப்படின்னு கேட்குறாங்க அழகுமலர். தெரியல அண்ணி, எனக்கே இப்போதான் தூக்கம் தெளிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மதி தூங்கிட்டு இருக்கிறத திரும்பி பார்க்குறாங்க. உடனே கொஞ்சம் நகரு சுரேஷ், நான் போய் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை தள்ளி நிற்க சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அழகுமலர். மதி, இந்தாம்மா காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப, உடனே மதியும் அப்படியே கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டு இருக்க. என்ன மதி, எழுந்திருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி தலையை தொட்டு பார்க்குறாங்க அழகுமலர். பார்த்தா அழகுமதிக்கு நல்ல ஃபீவராக இருக்குது. என்னப்பா சுரேஷ், இவ்வளவு காய்ச்சலாக இருந்திருக்கு, நீ பார்க்கலையா, கவனிக்கலையா அப்படின்னு மலரும் கேட்க, ஆஹா, இவளை பார்க்கறது தான் எனக்கு வேலையா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே முணங்கிக்கிட்டு இருக்காரு சுரேஷ். வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு மாமியார் ராஜலட்சுமி கூப்பிடுறாங்க. அழகு அழகே அப்படின்னு கூப்பிட, உடனே அத்தை, என்னத்தை, நான் இங்கே தான் சுரேஷ் ரூமில் இருக்கேன், மதிக்கு ஃபீவராக இருக்குது, அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமியோ, அவளுக்கு ஃபீவராக இருந்தால் எழுந்திரிச்சு வெளியில் வரட்டும், நீ முதல்ல இங்கே வா, உங்கள் மாமா எழுந்திரிச்சு வந்துட்டாரு, அவருக்கு காஃபி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, எல்லாம் ரெடியாக தான் போட்டு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மதி முதல்ல எழுந்திரிச்சு மாமா வெளியில் உட்காரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் அப்படியே கை தாங்களா எழுந்திரிச்சு உட்கார வைக்க, வெளியில் வந்து அவசரமாக தன்னோட மாமனாருக்கும் காஃபியை கொடுத்துட்டு அழகுமதியை வெளியில் அழைச்சிட்டு வர்றாங்க. என்ன, மகாராணியை போய் அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்க, உடனே அழகுமலர் சொல்கிறாங்க, அத்தை இல்லத்தை, மதிக்கு காய்ச்சல், நல்ல காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே அது என்ன, வீட்டுக்கு வந்த முதல் நாளே காய்ச்சல் வருமா? அழகே, என் ரூமுக்கு போ, அங்கே காய்ச்சல் மாத்திரை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன், எடுத்துகிட்டு வந்து கூடு சாப்பிட சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே அழகுமலர் சொல்கிறாங்க, அத்தை என்னத்தை, இது என்ன காய்ச்சல், எத்தனை டிகிரியில் இருக்குன்னு எதுவுமே தெரியாமல் சும்மா நம்ம பாட்டுக்கு எப்படி அத்தை மாத்திரை தர்றது அப்படின்னு அழகுமலரும் சொல்ல, உடனே ராஜலட்சுமி, அப்போ என்ன, என்னையெல்லாம் பார்த்தா மனுஷியாக தெரியலையா? மனுஷங்க சாப்பிட்ற காய்ச்சல் மாத்திரை தானே நான் சாப்பிட்டு வச்சுருப்பேன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதி சொல்கிறாங்க, எனக்கு வேண்டாம், நான் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்ல, ஓஹோ, மகாராணி டாக்டர்கிட்ட போய் எழுதி வாங்கித்தான் மாத்திரை சாப்பிடுவீங்களோ அப்படின்னு கேட்க, ஆமாம், இதில் என்ன, மகாராணி என்ன சாதாரண மனுஷங்கன்னு, யாராக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகாமல் எப்படி மாத்திரை வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க அழகுமதி. உடனே காய்ச்சலாக இருந்தாலும் இவளுக்கு வாய் ஒன்றும் குறையவே இல்லை, அதனால் 2 நாள் காய்ச்சல்லையே கிடக்கட்டும்டா சுரேஷ், இவளை ஒன்றும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதே சமயம் உள்ளே வர்றாங்க ராமமூர்த்தியும் அவங்களோட மனைவி காஞ்சனாவும். அம்மா அம்மா அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு 2 கைப்பை நிறையா பொருட்களை வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் எழுந்திரிச்சு நின்று ராஜலட்சுமி கேவலமாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சுன்னா என்ன, உங்கள் பிள்ளைய நாங்கள் முழுங்கிடுவோமா? நேற்று தானே கட்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே ஒரு வாட்டி பார்க்க வராட்டி என்ன, உங்கள் பிள்ளை என்ன ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜலட்சுமி. உடனே காஞ்சனாவோ, இல்லைங்க, நான் காலையில் அழகுமதிக்கு ஃபோன் பண்ணேன், காய்ச்சல்னு சொன்னால் அதுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்ல, ஏன் காய்ச்சலாக இருந்தால் இங்கே இருக்கிற மனுஷங்கள்லாம் உங்கள் பிள்ளைய பார்த்துக்க மாட்டோமா? நீங்கள் அங்கே இருந்து இங்கே வந்து பார்த்த உடனே உங்கள் பிள்ளைக்கு அப்படியே காய்ச்சல் சரியாயிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச, உடனே அழகுமதி, அம்மா வாங்கம்மா உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமி, என்ன நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உங்கள் அம்மாவை உள்ளே கூப்பிடுற, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க பொருட்களை பார்த்துட்டு ராஜலட்சுமியும் பேச, இல்லை முதலாக புள்ள வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாம், இங்கே பழங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கு பாரு, பிள்ளைக்கு நகை நட்டு போடுறதுக்கு வக்கில்ல, 10 ரூபாய்க்கு செலவில்லாமல் கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டு இங்கே வந்து பழங்களை கொண்டுட்டு வரீங்க. ஏன் அவ்வளவு பணம் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி உங்கள் பிள்ளைய கட்டிட்டு வந்த எங்களுக்கு இந்த பழங்க வாங்கி கொடுக்க தெரியாதா என்ன? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்களே திரும்பி எடுத்துகிட்டு முதல்ல போய் சேருங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியராஜோ, அம்மா என்னம்மா, வீடு தேடி அவங்கள பொண்ணை பார்க்குறதுக்காக வந்தவங்கள இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அழகுமலரும், ஆமாம் அத்தை, நீங்கள் பேசாமல் இருங்க அத்தை, பாவம் அவங்க, வாங்கம்மா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வாங்குறதுக்கு போகிறாங்க. உடனே ராஜலட்சுமியும், ஓஹோ, எல்லாரும் நேற்று வந்த இந்த மகாராணியோட கட்சியில் சேர்ந்துட்டு என்ன எதிர்த்து பேசுகிறீங்களா? பாக்கியராஜ், உன் பொட்டாட்டிக்கும் உனக்கும் இந்த வீட்டில் என்ன மரியாதைங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? என் மாப்பிள்ளை இருந்திருந்தாருன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லவே உள்ளே வந்துடுறாரு தங்கராஜ். அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, ராமமூர்த்தி, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு மாமியார் ராஜலட்சுமி பேசினது போலவே எதுக்கு வந்தீங்கிற மாதிரி ராமமூர்த்தியை கேட்க, சார் அது வந்து என் பிள்ளைக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க, அதுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தங்கராஜோ, என்ன ராமமூர்த்தி, உங்கள் பிள்ளைக்கு காய்ச்சலாக இருந்தால் ஏன் சுரேஷ் இருக்கான் பார்த்துக்க மாட்டானா? நாங்கள் எல்லோரும் இருக்கோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்ல, இல்லைங்க, என்ன இருந்தாலும் கண்ணில் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிட்டா மனசு நிம்மதியாயிக்கும். காஞ்சனாவும் நேற்று அவசரமாக கல்யாணத்தை முடிச்சு கையோட வீட்டுக்கு திரும்பி போனதில் பிள்ளைய பார்க்கணும் போலவே இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா. அதுதான். அது மட்டும் இல்லைங்க, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆக போகிறேன். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு போய் அட்மிட் ஆகி நாளைக்கு தான் எனக்கு சர்ஜரிக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு வாட்டி என் பிள்ளைய அவள் புகுந்த வீட்டில் எப்படி வாழ்கிறாங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகுங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்க கண்ணீரை அப்படியே தொடச்சிக்கிறதுக்காக கண்ணாடியை கலட்டுறாரு ராமமூர்த்தி. உடனே தங்கராஜோ, அதனால் என்ன, நீங்கள் செத்தா போயிடுவீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாக தங்கராஜ் பேச, உடனே கூடவே வந்த ரேவதி சொல்கிறாங்க, ஏங்க பாவம் அவங்கள போய் இப்படி சுருக்குன்னு வார்த்தை கேட்குறீங்க? அதுவும் அவரே நாளைக்கு சர்ஜரின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட இப்படி நெகட்டிவாக நீங்கள் பேசினா மனசு கஷ்டப்படாதா? என்ன மனுஷ ஜென்மோ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் தங்கராஜை ஏளனமாக பார்த்துட்டு, ஆமாம் அண்ணி, நீங்கள் என்ன இவங்களை நிற்க வச்சு பேசிகிட்டே இருக்கீங்க? மற்றவங்க எல்லார் மாதிரியும் நீங்களும் என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. போங்க, இந்த பையெல்லாம் வாங்கிட்டு போய் முதல்ல காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரேவதி அழகுமலர்கிட்ட சொல்ல, நானும் அதைத்தான் சொன்னேன் ரேவதி, ஆனால் அத்தை தான் என் பேச்சை மீறி யாரும் எதையும் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அப்படியே அமைதியாக நின்றுட்டேன். கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் அந்த பையங்களை வாங்கிட்டு போக, ஆமாம் என்ன உனக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாடியை தடவுனவாறே திமிரா கேட்குறாரு அழகுமதி கிட்ட. உடனே அழகுமதியும் முறைச்சிக்கிட்டு கண்டுக்காம கிச்சனுக்கு போயிட, உடனே சுரேஷோட தோலை தட்டி சொல்கிறாரு தங்கராஜ், ஆனாலும் சின்ன கொழுப்பில் விளைஞ்ச வெயில்ல உன் பொண்டாட்டி அவளுக்கு இருக்கிற திமிரை குறைக்கிறதுக்கு தாண்டா உன்னை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அழகுமலர் எல்லாருக்குமே. அப்போ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்றதுக்கே பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ராமமூர்த்தியும் காஞ்சனாவும் சோஃபாவோட நுனியில் உட்காந்துருக்காங்க. உடனே அழகுமலர் சொல்கிறாங்க, அதனால் என்னம்மா, அப்பா எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை அப்படியே வற்புறுத்தி கொடுக்க, உடனே அங்கே ராஜலட்சுமியும் அப்படின்னு சொல்லிட்டு செருமிக்கிட்டு, அவங்க எப்படி குடிப்பாங்க, அவங்களுக்கும் ஈசோ ரோசம் எல்லாம் இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் பிள்ளைய கட்டி கொடுக்கும்போது ஏதோ நகை நட்டு ஏதோ 2 பண்ட பாத்திரம் செலவுன்னு கொஞ்சமாவது செஞ்சுருந்தா தானே அங்கே வந்து புகுந்த வீட்டில் முகத்தை வச்சு உட்காந்து ஒரு கப்பு காஃபி கொடுக்கறக்காவது யோகியோ இருக்கும். அவங்க மனசாட்சியே அவங்கள குத்தாதான் என்ன? அதனால தான் அவைய காஃபி வேண்டான்னு சொல்கிறாங்க. நீ எடுத்துகிட்டு போ மலரு உள்ள அப்படின்னு சொல்லிட. உடனே அழகுமலரோ, சரி இவங்களை நிம்மதியாக திருப்பி அனுப்ப மாட்டாங்க போல, பத்தாததுக்கு இந்த தங்கராஜ் அண்ணனும் வேற அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்க்க கரெக்டாக தங்கராஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிக்க விடாமல் மதி சொல்கிறாங்க, அம்மா அப்பா எனக்கு காய்ச்சல் நல்லாயிரும்ப்பா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னோட உடம்பை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அதுவே ரொம்ப பெருசு. திரும்பி என்னை வந்து பார்க்கணுன்னெல்லாம் நீங்கள் நினச்சி இங்கே வந்துடாதீங்க, முதல்ல கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதியும் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் ராமமூர்த்தியும் காஞ்சனாவும் அழுதுகிட்டே போகிறாங்க.